நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழர்கள் எங்க ஜெயிச்சாலுமே அது ஒரு தனி சந்தோஷம் தான். அந்த வகையில் லண்டன் கிங்ஸ் காலேஜில் சுதந்திர இந்தியாவில், அதாவது தேர்தலை பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழகத்தில் சமூக கலாச்சார இயக்கங்கள் எப்படி தேர்தல் அரசியலை நோக்கி உருமாற்றம் பெற்றன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணி PhD பட்டம் பெற்ற தமிழர் விக்னேஷ் கார்த்திக் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் பேச இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் விக்னேஷ் கார்த்திக் சார். வணக்கம் மேடம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட क्वेश्चனே டிஎன் அரசியல்ல உங்களுக்கு இருக்கிற அந்த ஆர்வம் இதெல்லாம் உங்களோட அந்த ப்ரொஃபைலை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எங்க இருந்து இந்த ஆராய்ச்சியை ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ 2012-13 நான் மாஸ்டர்ஸ் படிக்கும் பொழுது என்னோட சூப்பர்வைசர் அந்த டைம்ல இருக்கிற ஒரு மென்டர் என்ன சொன்னார் அப்படின்னா, அப்ப நான் தமிழ்நாடு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவர் இல்ல, நீ முதல் படிப்பு நீ எந்த ஊர் பிலாங் பண்ணலையோ அந்த ஊர் பத்தி படி அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி ஓகே உத்தரப்பிரதேசத்தை பத்தி படிச்சேன் மேடம். எதுக்குன்னா அங்கேயுமே ஒரு ஆன்டி காஸ்ட் பாலிடிக்ஸ், ஒரு பாலிடிக்ஸ் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் நடந்திருக்கு. ஸோ உத்தரப்பிரதேசத்துல 90களில் நடந்த மாற்றங்கள் பத்தி நான் படித்தேன். அதுதான் என்னோட மாஸ்டர்ஸ்னுடைய டிசர்டேஷனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 5 வருஷம் டெல்லியில வேலை பார்த்தேன். அதை முடிச்சுட்டு திருப்பி 2019 ஸ்டார்டிங்ல PhD ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதனுடைய ட்ராக் இதுதான். மாஸ்டர்ஸ்ல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. எப்ப இருந்தோ பாலிடிக்ஸ் ஆர் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அண்ட் அதை எங்க ஜெனரேஷன்ல இருக்கிற நிறைய பேர் அதை தள்ளி வச்சுதான் பார்த்து பழக்கம் உண்டு. அதுல யாரும் என்கேஜ் பண்ணதா பெருசா நான் பார்த்தது கிடையாது. ஸோ இதை நம்ம என்கேஜ் பண்ணலாங்கிற எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே இருந்துச்சு. அண்ட் ஐவ் ஆல்வேஸ் பீன் இன்ட்ரெஸ்டட் இன் எப்படி மக்கள் சிந்திக்கிறாங்க, அவங்க அவங்களோட உரிமைகளை எப்படி மீட் எடுக்கிறாங்க, ஆர் ஹவு டு தே எக்ஸசைஸ் தேர் ரைட்ஸ். இதை நான் எப்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட்னால அண்ட் டெமோக்ரஸி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட்னால இதை நான் படிக்க தொடர்ந்தேன் மேடம். அண்ட் தமிழ்நாடு ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் கேஸ் ஸ்டடியா பிரசன்ட் ஆகும். ஸோ டெவலப்மெண்ட் எப்படி சாத்தியமாகுது, growth எப்படி சாத்தியமாகுது, வெல்ஃபேர் எப்படி சாத்தியமாகுது, அதாவது வளர்ச்சி, முன்னேற்றம், அதே சமயத்துல மக்கள் நலன், எப்படி இது மூணுத்தையுமே ஒரு அரசியல், பொருளாதார அண்ட் சமூக சித்தாந்தமா இதை எப்படி கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டடியை பண்ணணும். இதுல பொருளாதாரத்தை பத்தி எனக்கு முன்னாடியே நிறைய பேர் வேலை பண்ணியிருக்காங்க. ஸோ முனைவர் ஜெயரஞ்சனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் முனைவர் கலையரசனா இருக்கட்டும், முனைவர் விஜயபாஸ்கரா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்காங்க இதை பத்தி. அண்ட் ஈவன் அமர்த்திய சென், ஜான் கிரேஸ் மாதிரி ஆட்கள்லாம். பட் இதனுடைய அரசியல் பின்புலம் என்ன, இந்த பொருளாதார திசை வழிக்கு உண்டான அரசியல் பின்புலம் என்ன அப்படிங்கிற ஒரு ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி ஆய்வுக்கு ரொம்ப கம்மி. இதுக்கு முன்னாடி இதை பத்தி ஆய்வு 1967 ஒரு புக் வந்துச்சு, அதாவது என்னோட ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி. அப்புறம் இப்ப வெரி ரீசென்ட்லி இன்னொரு புக் வந்துச்சு 2022. பட் ஒரு விரிவா இதை நம்ம பண்ணலாம், அரசியல் அண்ட் வாக்கரசியல் சார்ந்து அரசியல் சித்தாந்தங்கள் அண்ட் வாக்கரசியல் சார்ந்து இதை பண்ணலாங்கிறது என்னோட குறிக்கோளா இருந்துச்சு மேடம். அண்ட் இதை நான் பண்ணேன். இப்போ அப்படி பார்க்கும்போது பெரியார், அண்ணா இவங்க 2 பேரோட அரசியல் களத்தை நீங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருப்பீங்க. ஸோ அதுல பெரியார், ஏன்னா எனக்கெல்லாமே என்ன தோணும் அப்படின்னா, பெரியார் ஒருவேளை கட்சி ஸ்டார்ட் பண்ணி அவர் ஒரு சிஎம் கேண்டிடேட்டா நின்று அப்படிலாம் போயிருக்கலாமோ அப்படின்னு எல்லாம் தோணும். ஸோ இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? பெரியாருடைய அரசியல் பார்வை, அவருடைய செயல்கள், அது எல்லாமே எப்படின்னு பாக்குறீங்க? ஏன்னா டைரக்ட் அரசியலுக்கு வராம அவர் அந்த சமூக சீர்திருத்த இயக்கம் அப்படிங்கிற அந்த பின்னணியிலேயே போனார். ஸோ அவர் ஒருவேளை கட்சி சார்ந்த அரசியலுக்கு வந்திருந்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுதா? அவர் மக்களை அரசியல் படுத்துறதுல எடுத்த வேலை அவரை ஒரு அரசியல்வாதியாக முழுசா ஆக்க முடியல அப்படிங்கிறது என்னோட ஒரு புரிதல். எதுக்குன்னா மக்கள்ல அரசியல் படுத்துறதும் வேற, வாக்கரசியல்ல ஒரு கட்சியை கட்டமைக்கிறது வேற. ரெண்டும் வேற வேற. எதுக்குன்னா ஒரு ஐடியாலஜியை ஒரு சித்தாந்தத்தை நீங்க மக்களிடம் எடுத்து சென்றதுக்கு அப்புறம் தான் அந்த ஐடியாலஜியில இருக்கிற சேஞ்சஸோ, அந்த ஐடியாலஜியில இருக்கிற டிஃபரன்சஸையோ உங்களால எம்ப்ரேஸ் பண்ண முடியும். பட் பெரியார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டாரு. அது என் சமூக இயக்கமா தான் இருக்கணும், சாதி ஒடுக்குமுறை அவர் ஒடுக்குமுறை எந்த விதமான ஒடுக்குமுறையா இருந்தாலும் சரி அதுக்கு நான் எதிராக நிக்க போறேன். பட் இந்தியால ஒரு ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம், அதுல ஓட்டு வாங்கணும், மக்கள் பலதரப்பட்ட மக்கள்கிட்டையும் ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற அந்த வாக்கரசியல் ரொம்ப முற்றிலும் வேறுபட்டு.
ஸோ பெரியார் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் எனக்கு சொல்ல தோணுது. இன்னொன்னு, ஆரம்பிச்சிருந்தாலும் அவர் வந்து இப்போ அவர் அதை ரொம்ப நாள் கண்டினியூ பண்ணிருப்பாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அது திருப்பி அவரு எதுக்குன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீதி கட்சி எப்பவுமே வந்து ஒரு திராவிட இயக்கத்தினுடைய முதல் கட்சியான நீதி கட்சி எடுத்துடனே வாக்கரசலுக்கு தான் வந்தாங்க. 1916-17 வந்த நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ 1920-21 அவங்க எலெக்ஷன் ஃபைட் பண்றாங்க. ஸோ 21 இருந்து 44 வரைக்கும் அவங்க வாக்கரசியல தான் இருக்காங்க. ஸோ அந்த 44 இருந்து 48, ஸோ பெரியார் கிட்ட அந்த கட்சி போகும்பொழுது அந்த கட்சியா தான் இருக்குது. அதை வந்து அவர் உருமாக்குறாரு. ஸோ உலகத்துல ரொம்ப சில எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்கும். அரசியல் கட்சி ஒரு சமூக இயக்கமா மாறுது. எப்பவுமே சமூக இயக்கம் தான் அரசியல் கட்சியா மாறும். அவர் இருக்கிற அரசியல் கட்சியை சமூக இயக்கமா மாத்துறாரு. அதை திருப்பி வந்து அந்த 4 வருஷம் பிரேக் அப்புறம் திருப்பி அண்ணா, கலைஞர், மதியழகன் என்று போட்டு 50 தலைவர்கள், அதுல கலைஞர் இருந்தது இல்ல, 50 தலைவர்கள் பிளஸ் கலைஞர், இவங்க எல்லாம் சேர்ந்து கட்சியா திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வாக்கரசியல் நம்ம இல்லை அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கிற மாற்றங்களை வந்து சமூகத்துல கொண்டு வர முடியாது, ஒரு பொருளாதார மாற்றத்தை கொண்டு வர முடியாது, மக்களை எழுச்சிப்படுத்தலாமே தவிர நம்மளால மாற்றங்கள் கொண்டு வர முடியாதுன்னு அதை அவங்க ரொம்ப உறுதியா நம்பினாங்க. இப்ப திராவிட பாதை அப்படிங்கறத எடுத்துட்டு நீங்க ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க. சோ தமிழ்நாடோட இந்த திராவிட பாதை அதை வந்து மற்ற ஸ்டேட்ஸோட அந்த மாநில கட்சிகளோட அந்த அரசியல் களம், அவங்களுடைய அரசியல் பாதையை கம்பேர் பண்ணும்போது என்ன டிஃபரன்ஸ் மேஜரா நீங்க பாத்திருக்கீங்க? இது நான் ஆரம்பிக்கும் பொழுது கூட வந்துட்டு, இன்ஃபேக்ட் நீங்க திராவிட பாதைன்னு சொன்னீங்க, எனக்கு மாண்புமிகு தொல் திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு இந்த பாத்வே அப்படின்ற அந்த இங்கிலீஷ் வார்த்தைக்கு வந்துட்டு தமிழாக்கமா திசை வழி அப்படின்னு ஒன்று சொன்னாரு. ஸோ இட் டாக்ஸ் அபவுட் போத் டைரக்ஷன் அண்ட் ட்ரெஜெக்டரி. ஸோ அதனால அந்த திசை வழின்னு அதை நான் ஏன் திசை வழின்னு கடைசியா அந்த புரிதல் எனக்கு வந்துச்சு அப்படின்னா, அது திராவிட திசை வழின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இப்போ நார்த் இந்தியாலையும் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் இங்க நம்ம சவுத்ல வந்துட்டு பீகார் அண்ட் யூபியை பத்தி கொஞ்சம் இலக்காரமா பேசுறது உண்டு. பட் அந்த ஊர்கள்லயுமே வந்துட்டு வெரி ஸ்ட்ராங் ஆன்டி காஸ்ட் பாலிடிக்ஸ் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் ஹிந்தி பெல்ட்ல இருந்துகிட்டு அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு ஆன்டி காஸ்ட் பாலிடிக்ஸ் 2020 வரைக்குமே கூட இப்ப கூட வந்து அங்க இருக்கிற ஒரு ஒடுக்குமுறை அரசாங்கம், ஒடுக்குமுறை சித்தாந்தம் கொண்ட ஒரு அரசியல் கட்சியால கால் ஒன்று நிக்க முடியும். அங்க இன்னும் நிதிஷ்குமார், லாலு பிரசாத் யாதவ் சுத்தி தான் வருது. இப்போ பாஜக என்டர் பண்ண ட்ரை பண்றாங்க. உத்தரப்பிரதேசத்துலயும் அப்படிதான் மாயாவதி, அகிலேஷ் யாதவ், முலாயம் சிங் யாதவ், காஞ்சிராம் போல ஆட்கள் இருந்திருக்காங்க. ஆனா இப்ப இந்திரஜித் ராய்னு ஒரு முனைவர் இருக்காரு. அவர் அந்த ஆசிரியரோட ஆய்வு பார்க்கும்பொழுது அங்க வந்து டிக்னிட்டி, டெமோக்ரஸியை டிக்னிஃபை பண்ணிருக்காங்க. சோ ஒரு ஜனநாயகத்தை கண்ணியப்படுத்திருக்காங்க, மக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு சுயமரியாதை சிந்தனையை வந்து கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா அந்த மாதிரி மாநிலங்கள்ல வந்துட்டு இட் இஸ் டிக்னிட்டி மைனஸ் டெவலப்மெண்ட். டிக்னிட்டி நடந்திருக்கு, பட் வளர்ச்சி வரல. சோ அந்த வளர்ச்சி இல்லாத காரணத்தினால் அந்த சுயமரியாதை அரசியல் ஆர் பாலிடிக்ஸ் ஆஃப் டிக்னிட்டி வந்து ரொம்ப நாள் நிக்க முடியல அப்படிங்கிறது நம்ம பின்னோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு தெரியுது. பட் தமிழ்நாடை பொறுத்த அளவுல இது ஒரு புஸ்தகமாவே வெளிவந்திருக்கு, திராவிட மாடல் சொல்லி. முனைவர் கலையரசன், முனைவர் விஜயபாஸ்கர் இதை பத்தி ஒரு முழு புக்கே எழுதியிருக்காங்க. அதுல வந்து அவங்க டெமோக்ரஸி, இங்க டெமோக்ரட்டைசேஷனும் நடந்திருக்கு, ஜனநாயகப்படுத்துதலும் நடந்திருக்கு, அதே சமயத்துல டிக்னிட்டியும் இருக்கு, டெவலப்மெண்ட்டும் இருக்கு. தமிழ்நாடு வந்துட்டு வளர்ச்சி பாதையில் வளர்ச்சி களத்தில் மகாராஷ்டிராவுக்கு நிகரா 2வது இடத்துல இருக்கு. மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் ரேங்க், தமிழ்நாடு செகண்ட் ரேங்க். அதே மாதிரி வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா, முன்னேற்றம் அண்ட் மக்கள் நலன் பாத்தீங்கன்னா அதுல கேரளாவுக்கு அப்புறம் 2வது. இது எப்படி அவங்க அச்சீவ் பண்ணாங்க? சோ இது வந்து தமிழ்நாட்டின் தனித்துவம் அப்படின்னு சொல்லி இப்ப நம்மள்ட்ட ஆவணங்களே இருக்கு. இது நம்ம ஒரு இதனுடைய டேட்டா சோர்சஸ் வந்து நீங்க ஆர்பிஐ டேட்டா சோர்சஸ் எடுத்துக்கிட்டாலும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டேட்டா சோர்சஸ் எடுத்துக்கிட்டாலும், இன்டர்நேஷனல் டேட்டா சோர்சஸ் எடுத்துக்கிட்டாலும் இதை நம்ம வந்து ரொம்ப ஈஸியா எவிடன்ஸ் வச்சே நம்ம சொல்லலாம். குறைகள் இருக்கானா கண்டிப்பா இருக்கு. ஆனா வந்துட்டு ஒரு ஓவரால் ட்ரெஜெக்டரியா நீங்க பார்க்கும் பொழுது, குறைகள் நிறைகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, நம்ம வந்து ஒரு 14th or 15th ரேங்க் 1950s 60s இருந்திருந்தோம் அப்படின்னா இந்தியாவிலேயே இன்னைக்கு நம்ம செகண்ட் ரேங்க் வந்திருக்கோம். பின்னாடி போல இன்ஃபேக்ட் முன்னாடி ரொம்ப முன்னாடி நோக்கி வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியுது இன்னைக்கு பார்க்கும்போது.